ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி வந்துட்டு சண்டே ஆஃப்டர்நூன்லேருந்து தான் இந்த விளாக் ஸ்டார்ட் ஆகுது. கோகுலஷ்டமிக்காக விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கலான்ட்டு ஆஃப்டர்நூனே வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டேன். நான் க்ளீன் பண்ண லிக்யூடை பற்றி இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் வந்துட்டு விளக்கெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு இந்த சுத்தம் இந்த பிராண்டு தாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், விம்மோடது. இது எம்ஆர்பி வந்துட்டு 60 ரூபி வருது, பட் ரேட் வந்துட்டு 50க்கு தான் தராங்க. இது நல்லாவே ஒரு விளக்கெல்லாம் வந்துட்டு நல்லாவே க்ளீன் பண்ணி தருது. பாருங்க, நான் க்ளீன் பண்ணிருக்கேன். இது வந்துட்டு உள்ள வந்துட்டு நல்லாவே டார்க்கா இருந்துச்சு. பாருங்க, நல்லாவே வந்துட்டு க்ளீனா இருக்கு, உங்களுக்கே தெரியும். பாருங்க, எல்லாமே டார்க்கா இருந்துச்சு. ஒரு 90% சூப்பராகவே வந்துட்டு இது க்ளீன் பண்ணி தருது. எனக்கு கேட்டால் இது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அம்மா வீடு வந்துட்டு சண்டே ஒரு 3 o'clock மேலே வந்துட்டு வீட்டுக்கு எல்லோரும் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் நான் விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். அவங்க வந்ததையும் ஃபஸ்ட்டு பிரசாதத்துக்கு வந்துட்டு லட்டு ஃபஸ்ட்டு செஞ்சிடலான்ட்டு லட்டுக்கான ப்ரிப்ரேஷன் தான் எல்லாம் பண்ணிகிட்ருந்தோம். மாவு வந்துட்டு உடனே கலக்கி உடனே தான் லட்டு பிடிச்சோம். நல்லாவே சூப்பராக சாஃப்டாக டேஸ்ட்டு நல்லாவே வந்துருந்துச்சு. இந்த டைம் வந்துட்டு லட்டுக்கு போடுற எல்லாமே போட்டு தான் செஞ்சோம். கிராம்பு, பச்சை கற்பூரம் எல்லாமே வாங்கிட்டு வந்து எல்லாமே போட்டு தான் செஞ்சோம். பட் இதில் என்னென்னா, நம்ம வந்துட்டு சாமிக்கு படைக்கிறனால டேஸ்ட்டு பார்க்காம செய்யணும். அது ஒன்று தான். இதில் இனிப்பு வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு அதிகமாகவே போயிடுச்சு, டேஸ்ட்டு பார்க்காத செஞ்சனால. நாங்கள் வந்துட்டு 2 கலரில் லட்டு ட்ரை பண்ணலான்ட்டு ஃபஸ்ட்டு எல்லோவாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர், ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்து ஆரஞ்சுலேயே ட்ரை பண்ணோம். 2ஐயும் ஒட்டுக்காவே போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரே லட்டில் 2 கலர் வர மாதிரி வந்துட்டு செஞ்சிட்டோம். அன்னி தான் வந்துட்டு செஞ்சிட்டு இருந்தாங்க, நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் பேர் வந்துட்டு இதில் சோடாப்பு லைட்டாக வந்துட்டு ஆட் பண்ணி செய்வாங்க, கொஞ்சம் புஷ்ஷுன்னு வரணுன்ட்டு. பட் நாங்கள் அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆட் பண்ணல. ஆனால் நல்லா பந்து மாதிரி தான் வந்துச்சு. லட்டு எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு பாகு காய்ச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு பாகு வந்துட்டு காய்ச்சிட்டு இருந்தோம். இதில் ரொம்ப டேஞ்சர் என்னென்னா, அந்த கம்பி பதம் பார்க்குறது தான். ஆல்ரெடி 2 டைம் ட்ரை பண்ணி கொஞ்சம் சர்க்கரையாக வந்துட்டு மாறிடுச்சு லட்டு. அதனால் இந்த டைம் ரொம்பவே கேர்ஃபுல்லாக பக்கத்துலேயே நின்று நல்லாவே வந்துட்டு செஞ்சோம். கம்பி பதம் வந்துட்டு கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துருச்சு, உங்களுக்கு காட்டியிருப்பேன் பாருங்கள் வீடியோவில். அப்புறம் செஞ்ச 2 லட்டுமே எடுத்துகிட்டு ஒட்டுக்கா ஒரே பாத்திரத்தில் போட்டு நல்லா குலுக்கிட்டோம். கொஞ்சம் எண்ணெய் காயாதப்போ போட்டதெல்லாம் வந்துட்டு அப்படியே நல்லா ஒரு மாதிரி தட்டை மாதிரி விழுந்துருச்சு. அதை வந்துட்டு பிச்சு போட்டுட்டு கொஞ்சம் அதில் எடுத்து மிக்சியில் நல்லா ஓட்டி லட்டு பிடிக்கிறதுக்கு செஞ்சால் நல்லாயிருக்கணும். அதை பாதி வந்துட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு மீதியெல்லாம் வந்துட்டு நல்லா குலுக்கிட்டோம். அப்புறம் பாகு வந்துட்டு நல்லாவே கம்பி பதம் வந்துருச்சு. இந்த மாதிரி வந்துட்டு ஒரே கோடு தான் வந்துட்டு வரணும், வந்துட்டு அது கரெக்டான பாகு பதம். அதுக்கப்புறம் லட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு நெய்யில் வந்துட்டு முந்திரி, திராட்சை 2ம் போட்டு நல்லா வறுத்து லட்டில் கொட்டிடணும். நாங்கள் வந்துட்டு ரவா லட்டு செய்கிறனால ஒட்டுக்காவே வந்துட்டு எல்லாமே வறுத்துட்டோம். முந்திரியும் திராட்சையும் ஒரே டைமில் 2க்கும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டோம். லாஸ்ட்டாக லட்டில் அந்த வறுத்ததெல்லாம் கொட்டிட்டு நல்லா குலுக்கி விட்டு மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிட்டோம். லாஸ்ட்டாக லட்டு பிடிக்கும் போது வந்துட்டு பச்சை கற்பூரமும் கிராம்பும் போட்டுக்கலான்னு இப்போ வந்துட்டு அதை நாங்கள் சேர்க்கலை. இதை மட்டும் போட்டு நல்லா குலுக்கி விட்டு ஒரு சைடாக எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ப்ரிப்ரேஷனுக்கான வேலையெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தோம். லட்டு அந்த கொஞ்சம் கெட்டி மாதிரி இருந்துச்சு இல்லையா, அதை வந்துட்டு மிக்சியில் ஒரு ஓட்டி அப்போ தான் வந்துட்டு நமக்கு அந்த லட்டு பிடிக்கும் போது நல்லா க்ரிப்பாக வந்துட்டு இருக்கும். அதனால் மிக்சியில் கொஞ்சமாக எடுத்து போட்டு நல்லா நைஸாக ஓட்டி அதையும் வந்துட்டு இதிலையே போட்டு நல்லா குலுக்கி விட்டு பாகு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கரண்டியில் நல்லா ஒரு அடி அடித்து விட்டு ஓரளவுக்கு வந்துட்டு லட்டு இதாக இருக்கணும், அந்த மாதிரி பண்ணி ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிரியாணி செஞ்சிடலாம். மஷ்ரூம் பிரியாணிக்கு வந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணியிருந்தோம். டைம் வந்துட்டு 8 o'clock மேலே ஆகிடுச்சு. அதனால் பிரியாணி ஃபஸ்ட்டு செஞ்சிருவோன்ட்டு பிரியாணிக்கான ப்ரிப்ரேஷன் தான் எல்லாமே வந்துட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். அம்மா எல்லாமே கட் பண்ணி தந்துட்டாங்க, அண்ணி அரைச்சி தந்துட்டாங்க. நான் தான் வந்துட்டு பிரியாணி செஞ்சேன். ஃபஸ்ட்டு பிரியாணிக்கு வந்துட்டு எண்ணெய் போட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் அதில் கொஞ்சம் நெய் போட்டு அதுவும் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் இந்த கல்பாசி, சோம்பு இதெல்லாமே எண்ணெயிலேயே வந்துட்டு பொரிச்சுக்கணும். இது நல்லா பொரிச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம், அந்த பெரிய வெங்காயம் வந்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும்.
வெங்காயம் நல்லா வதங்கினதையும் நெக்ஸ்ட்டு மிக்சியில் வந்துட்டு நம்ம மல்லி, இஞ்சி, பூண்டு, புதினா இது மட்டும் போட்டு அரைச்சி வச்சுருப்போம். அதை போட்டு விட்டு நல்லா அது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கெட்டியாக வதக்கிக்கணும். வதக்கிட்டு கூடவே தக்காளி வந்துட்டு நல்லா மசிஞ்சு கொலன்னு வரணும். எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கிரேவி மாதிரி வரணும். அந்த மாதிரி வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளான் அதை போட்டுக்கணும். அதை போட்டு சும்மா ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு ஃப்ரை பண்ணோம்னா போதும். பண்ணிவிட்டு அது கூடவே வந்துட்டு மசாலா ஆட் பண்ணிக்கணும். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்தேன். அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா. நீங்கள் இல்லைனா ஓனாக வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாலும் அந்த பிரியாணி மசாலா கூட சேர்த்துக்கலாம். எனது தீந்துருச்சு, அதனால் நான் கடையில் வாங்கினது தான் போட்டேன். அதெல்லாம் போட்டு நல்லா அந்த காளான்லேருந்து தண்ணி விடும். அந்த தண்ணி விட்டு ஒரு கிரேவி பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி வச்சு குக் பண்ணணும். இந்த மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இது கூடவே வந்துட்டு நம்ம இப்போ ஊற வச்சுருக்க அரிசி போட்டுக்கலாம். நீங்கள் பொன்னி அரிசியில் கூட செய்யலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி பாசுமதி அரிசி வாங்கிட்டு வந்திருந்தேன். அதனால் பாசுமதி அரிசி தான் சேர்த்தேன். இதுக்கு தண்ணி வந்துட்டு 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவு தண்ணி. இது வந்துட்டு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். நீங்கள் தம் போட்டு செய்கிற மாதிரி இருந்தால் 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி விட்டுக்கலாம். குக்கரில் செஞ்சால் 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி, இதுதான் கரெக்டு. தென் வந்துட்டு நான் தயிர் போட்டு தாளிக்க மறந்துட்டேன். அதனால லாஸ்ட்டாக தான் வந்துட்டு தயிர் போட்டேன். பட் டேஸ்ட் எதுவும் டிஃப்ரெண்ட் ஆகலை, ஒரே மாதிரியே தான் இருந்துச்சு. தயிர் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம உப்பு காரம் எல்லாம் வந்துட்டு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக மூடி வைக்கிறப்ப அந்த கல்பாசி, புதினா, மல்லி, கொஞ்சம் நெய் அதெல்லாம் விட்டு மூடி வச்சிட்டோம்னா பிரியாணி வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப நல்ல ஒரு ஸ்மெல்லோடு வரும். இது ஒரு சைடை விசில் போட்டு வச்சுட்டு இன்னொரு சைடு வந்துட்டு ஆனியன் ரைத்தா தான் வந்துட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இதில் ஆனியன், அப்புறம் மல்லித்தலை, சால்ட் இது மட்டும்தான் போடுவேன். நல்லா வாசனையாக இருக்கும். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஃபைனலாக ஒயிட் ரைஸ் வச்சு அதுக்கு கொஞ்சம் ரசம் வந்துட்டு வச்சேன். ஏன்னா குக்கர் சின்னதாக இருக்கனால குவான்டிட்டி பத்தாதுன்ட்டு ஒயிட் ரைஸ் கொஞ்சம், அப்புறம் ரசம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுட்டு விசில் வந்தது. எல்லோரும் டின்னரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு 9:30க்கு மேலே மறுபடியும் கச்சாயம் செய்கிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். இதுக்கு வந்துட்டு 1/2 கப் மைதானா, 1/2 கப் ரவை, ரெண்டுமே வந்துட்டு ஈக்குவலாக தான் நீங்கள் எடுத்துக்கணும். நான் 1/4 கிலோ ரவை, 1/4 கிலோ மைதா இது வந்துட்டு எடுத்துக்கிட்டேன். அது போட்டு மிக்ஸ் பண்ணி சர்க்கரை வந்துட்டு 1/4 கப், அதுக்கு 1 கப் மைதாவுக்கு 1/4 கப் சர்க்கரை எல்லாமே அடித்து ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட்டாக வந்துட்டு ரவா லட்டுக்கு வந்துட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கச்சாயம் வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஊறணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும் நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கு. அடுத்ததாக ரவா லட்டுக்கு வந்துட்டு எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம். 1/2 கிலோ ரவை எடுத்துக்கிட்டேன். இது வந்துட்டு நெய் போட்டு நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா அந்த வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். இதுக்கு சர்க்கரையோட அளவு வந்துட்டு 1 கப் ரவைக்கு 1.5 கப் வந்துட்டு சர்க்கரை தான் வந்துட்டு கரெக்டான ரேஷியோ. இனிப்பு பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரவை வந்துட்டு நல்லா ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி அதோடய ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா ரவை, அது கூடவே வந்துட்டு இந்த ரவையும் நம்ம கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா கலந்து விட்டுக்கணும். எனக்கு வந்துட்டு நாங்கள் சூடு ஆற வச்சு தான் போட்டோம். அதனால் நாங்கள் டைரெக்டாக கையிலேயே வந்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். உங்களுக்கு வந்துட்டு ஒரு வேளை சூடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்பூனில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்துட்டு நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை, ஏலக்காய் பவுடர் இதை போட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ரவா லட்டு கூட நீங்கள் பாலை மிக்ஸ் பண்ணியும் வந்துட்டு உருண்டை பிடிக்கலாம், இல்லை சர்க்கரை பாகுலையும் உருண்டை பிடிக்கலாம். சர்க்கரை பாகு எப்படின்னா கம்பி பதம் இதுக்கு தேவையில்லை. நார்மலாக நம்ம குலோப் ஜாமுன் செய்வோம் இல்லையா, சர்க்கரை கரைஞ்சிட்டா போதும். அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதை ஊற்றியும் நீங்கள் வந்துட்டு மிக்ஸ் பண்ணலாம். பாலை ஊற்றி செய்யும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் நாங்கள் பால் ஊற்றி தான் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி பிடிச்சோம். இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம் பால் ஊற்றி செஞ்சோம். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக தான் இருந்துச்சு. செஞ்சு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு முறுக்குக்கான ப்ரிப்ரேஷன் தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். முறுக்கு மாவு வந்துட்டு கடையில் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். வீட்டில் வந்துட்டு கிரைண்டர் ரிப்பேர் ஆகிடுச்சு, அதனால் மாவு அரைக்க முடியலன்னு கடையில் வாங்கிட்டு வந்த மாவில் தான் வந்துட்டு முறுக்கு செஞ்சோம். அரவுண்டு டைம் வந்துட்டு 12:45 ஆகிடுச்சு. எல்லாருமே தூங்கிட்டாங்க. நாங்கள் 2 பேர் தான் வந்துட்டு செஞ்சிட்டு இருந்தோம். நல்லா முறுக்கு மாவு பிசைஞ்சு அதை ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு ஊற வச்சிட்டோம். அதுக்கப்புறம் முறுக்கு புழிஞ்சு
அதை வந்துட்டு போட்டு எடுத்தோம். முறுக்கு வந்துட்டு அண்ணா தான் வந்துட்டு புழிஞ்சு தந்தாங்க, எங்களால் நசுக்க முடியல. நான் வந்துட்டு எண்ணெயில் போட்டு போட்டு எடுத்தேன். ஃபைனலாக முறுக்கு எல்லாமே வந்துட்டு செஞ்சு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக லட்டு ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை உருண்டை பிடிச்சி வச்சுட்டு தூங்க போயிட்டோம். நெக்ஸ்ட் டே வந்துட்டு மார்னிங் தான் ஸ்டார்ட் ஆகுது மண்டே. ஒர்க் எல்லாமே நைட்டே பிரசாதம் செஞ்சு முடிச்சனால மார்னிங் வந்துட்டு திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் மலைக்கு போயிட்டு வரலான்ட்டு எல்லோரும் குளிச்சுட்டு மலைக்கு தான் வந்துட்டு போயிட்டுருந்தோம். ஆக்சுவலாக அன்றைக்கி வந்துட்டு கிருத்திகைன்னு எங்களுக்கு தெரியாது. கோயிலுக்கு போகும்போது தான் வந்துட்டு ஒரு அக்கா சொன்னாங்க. கோயிலில் போய் பார்த்தா பயங்கர க்ரௌடு, கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்க முடியல. அதனால் வெளியே மட்டும் வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு நல்லா வெயிட் பண்ணி தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஈவினிங்லேருந்து தான் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஈவினிங் வந்ததையும் நாங்கள் பாயாசம் வச்சுட்டு சக்கரை பொங்கல் செஞ்சுட்டு பூஜைக்கு எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணிட்டோம். அப்பா தான் வந்துட்டு பூஜை பண்ணாங்க. 9 வகையான பிரசாதம் வந்துட்டு படைத்தேன். கச்சாயம், முறுக்கு, தயிர், லட்டு, ரவா லட்டு, வெண்ணெய், சக்கரை பொங்கல், தட்டுவடை, சீடை, அப்புறம் அவுள் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம வச்சே ஆகணும். பூஜைக்கான ப்ரிப்ரேஷன் எல்லாமே சூப்பராகவே ஸ்டார்ட் பண்ணி முடித்து சாமி நல்லாவே வந்துட்டு கும்பிட்டு முடித்தோம். எங்கள் குட்டி கிருஷ்ணர் தான் கொஞ்சம் அப்பப்போ மேக்கப் போட விட மாட்டேன்ட்டார். என்னோடய பூஜா டெக்கரேஷன் சிம்பிளாக இந்த மாதிரி தான் நான் வந்துட்டு பண்ணியிருந்தேன். நல்லா இருக்கான்ட்டு சொல்லுங்கள். பூஜையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு செஞ்ச பிரசாதத்தை பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். குட்டி கிருஷ்ணரை கூட்டிகிட்டு போய் தான் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் தந்துட்டு நாங்களும் வந்து சாப்பிட்டோம். கிருஷ்ண ஜெயந்தியோட ஃபோட்டோ எல்லாமே நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.